லெஷர் poem by வில்லியம் ஹென்ரி டேவிஸ். இந்த poem 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ல் ரீட் அண்ட் என்ஜாயில் கொடுத்துருக்காங்க. லெஷர் அப்படின்னா நமக்கு தெரியும் ஓய்வு. இந்த மாடர்ன் டேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஓய்வு அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் நம்ம எதையுமே இப்போ ரசிக்கிறதே இல்லை. ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்து அதை வந்து ரசித்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதே கிடையாது. அதை தான் அந்த போயமில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, போயம் பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் லைஃப் இஃப் ஃபுல் ஆஃப் கேர்? We have no time to stand and stare, no time to stand beneath the boughs and stare as long as sheep are cows. இந்த போயமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன வாழ்க்கை இது, எதை பற்றியுமே நம்ம வந்து கேர் பண்ணிக்காமல் நின்று ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறதுக்கு கூட இல்லைனா ரசிக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னு தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பவுஸ் அப்படின்னா கொம்புகள், கிளைகள் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போது அந்த மரத்தோட அந்த கிளைகளுக்கு கீழே நின்று நம்ம வந்து ரசிக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை. ஆடு மாடுகள்லாம் அந்த கிளைகளுக்கு கீழே நின்று அது ரசிக்கிற அளவுக்கு கூட நமக்கு என்ன இல்லை, டைம் இல்லை ரசிக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு, எதையுமே பார்க்குறதுக்கு டைம் இல்லை, ஓய்வெடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ டைம் டு see when woods we pass where squirrels hide their nuts in grass, no time to see in broad daylight streams full of stars like skies at night. woods அப்படின்னா காடு. நம்ம காடை வந்து கடந்து போகிறப்போ அங்கே ஸ்குரல்ஸ்னால் அணில் வந்து நட்ஸை கொண்டு போய் அந்த புல்லுக்கு கீழே மறைச்சி வைக்கிற அந்த காட்சியை பார்க்குறதுக்கு கூட நமக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. அந்த அணில் வந்து அந்த புல்லுக்கு கீழே அந்த நட்ஸை மறைச்சி வைக்கிறதுலாம் பார்க்குறதே அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காட்சின்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான அந்த சீனரியை கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல, இப்போ பார்த்து ரசிக்கிறதில்ல. அதுக்கு நமக்கு டைமும் இல்லை. முன்னாடிலாம் நம்ம பஸ்ஸில், கார்லலாம் போகிறப்போ, ட்ரெயின்லலாம் போகிறப்போ ஒரு காடு வழியாவோ இல்லைனா ரோடு எங்கே வேணால் இருக்கலாம், அங்கே போகிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே பார்த்து ரசிச்சுட்டே போவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ரசிச்சுட்டே போனோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், ஹெட்செட் எடுத்து மாட்டுறோம், மொபைல் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வெளியே அக்கம் பக்கம் எங்கேயுமே பார்க்குறதில்ல, அப்படியே குனிஞ்சதில் நிமிராமல் போயிட்டுருக்குறோம். இதனால் என்ன பண்ண முடியுது, நமக்கு எதையுமே ரசிக்கிறதுக்கு அந்த ரசனையே இல்லாத மாதிரி நம்ம என்ன ஆகிட்டுருக்கோம், நம்மளோட லைஃப் வந்து போயிட்டே இருக்குது. ப்ராட் டேலைட் அப்படிங்கிறது பட்டப்பகல் இல்லைனா பரந்த பகல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பட்டப்பகலில் அடிக்கிற அந்த சூரிய வெளிச்சம் அந்த ஸ்ட்ரீம்ஸ் மேலே படுறப்போ, ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா நீரோடைகள், அந்த நீரோடைகள் மேலே படுறப்போ ராத்திரி வந்து வானத்தில் ஸ்டார்ஸ் தெரிகிறப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரியே அந்த ஸ்ட்ரீம்ஸ் மேலே அந்த சூரிய ஒளி படுறப்போ இருக்குதான். அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அதை பார்க்குறதுக்கு கூட நமக்கு என்ன இல்லை, டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. No time to turn at beauty's glance and watch her feet how they can dance, no time to wait till her mouth can enrich that smile her eyes began. அழகாக திரும்பி பார்க்குறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை. அவளோட அந்த பாதத்தை எப்படி நடனமாடுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறதுக்கு கூட நமக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. டான்ஸ் பண்ணுறப்போ கண்ணை வந்து உருட்டி அப்புறமா ஸ்மைல் பண்ணிகிட்டே ஆடுவாங்க. அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ அவளோட அந்த ஸ்மைல், அந்த புன்னகை வந்து அவளோட கண்ணில் ஆரம்பித்து அது எப்படி அவளோட வாய் வந்து அந்த புன்னகையை என்ரிச் பண்ணுது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. அதை வந்து ரசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. A poor life this is, if full of care, we have no time to stand and stare. இப்படி எதையுமே கேர் பண்ணிக்காமல், எதையுமே ரசிக்காமல், நம்ம ஒரு விஷயத்தை வந்து நின்று நம்ம ரசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத அந்த வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கைலாம் இல்லை. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிச்சான லைஃப்பை நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. இது வந்து ஒரு புவரான லைஃப் தான் அப்படின்னு சொல்லி இந்த போம் வந்து முடிக்கிறாங்க. இந்த மாடர்ன் லைஃப்பில் நம்ம வந்து ஒரு மிஷின் மாதிரியே போயிட்டு ஒரு பிரேக் எடுத்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ரசிக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டைமே ஒதுக்காமல் இப்படி மிஷின் மாதிரியே போயிட்டு இருந்தால் அது வந்து நல்லா இல்லை, அது என்னவோ லைஃப் மாதிரியே இல்லை அப்படின்னு ஒரு ஓய்வோட அப்புறமா ஒரு விஷயத்தை நம்ம ரசிக்கணும் அப்படிங்கிறதோட அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து ரொம்ப அழகாக அந்த போயமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.